ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், இன்னைக்கு எந்த ஸ்டாக் பிக் பண்ணோம், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சென்செக்ஸோட எக்ஸ்பீரி எப்படி இருந்துச்சு, கடைசி 5 நிமிஷத்தில் 3 ரூபாயிலேருந்து 80 ரூபா கால் ஆப்ஷன் முடிஞ்சு, அது என்ன ஆப்ஷன்ஸ்ன்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு 4 பாயிண்ட் கேப் டவுனில் ரெண்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு, கரெக்டாக 24,300 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்பைக் ஆச்சு. திரும்பி 24,400, 24,350 ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே ரெண்டு மார்க்கெட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சென்செக்ஸில் இன்றைக்கி ப்ரீமியம் நல்லாவே ஒரு டீக் ஆச்சு. லாஸ்ட் எக்ஸ்பிரிக்கு இந்த எக்ஸ்பிரி எவ்வளவோ தேவலாம் தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, லாஸ்ட் எக்ஸ்பிரி பார்த்தீங்கன்னா அத்த மணி ப்ரீமியம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 500 600 அந்த ரேஞ்சில் ரெண்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த வாட்டி ரெண்டு அவ்வளோலாம் ட்ரேட் ஆகல. ஒரு 150 300 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் டைம் ஆக டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. கால் மட்டும் அப்பப்போ ஒரு 2 ஸ்பைக்கு கொடுத்தாங்க. இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்பைக்கு, இந்த இடத்துலேருந்து ஏறும்போது ஒரு ஸ்பைக்கு, வேறு எந்த ஒரு ஸ்பைக்குமே இல்லை. மார்க்கெட்டில் இன்றைக்கி செல்லர்ஸு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி சிஏஎஸ் கால் சைடு நல்லாவே வேலை செஞ்சிச்சு. கடைசி ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா 77,800 ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு முடியும் போது 78,080 கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ஏறி முடிச்சாங்க. இந்த 78,000 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:25க்கு 3 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. ஹை 80 ரூபா, க்ளோஸு 80 ரூபாயில தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இதுதான் போகும்னு சொல்லிட்டு நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. பட் 3 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறதுன்றது எடுக்கலாம். பட் எல்லா நேரமும் அதை எடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். லாட்டு கம்மியாக பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இது ட்ரேடு எடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்ட்ராவில் மட்டும்தான் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு 35 பாயிண்ட் பக்கம் நான் இதில் கேப்சர் பண்ணியிருந்தேன். 1560 பக்கம் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இதை தான் நம்ம குரூப்லேயும் இன்றைக்கி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 1560 பக்கம் என்ட்ரி எடுத்திருந்தோம். 1595க்கு புக் பண்ணியாச்சு. பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா 1600 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேலி தரும்னு பார்த்தேன். பட் 1600 பிரேக் பண்ணல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு 1600. அதனால் 1600 பிரேக் பண்ணலை. அப்படியே ரெண்டு மார்க்கெட் ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆனதுனால இதில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி வேறு எந்த ட்ரேடும் எடுக்கலை. ரீசன் என்னென்னா, எந்த ஒரு ப்ரீமியமே பெருசாக மூவ் ஆகலை. பெருசாக எந்த ஒரு ஸ்டாக்குமே மூவ் ஆகலை. சடனாக ரெண்டு மூவ் ஆகுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி எந்த ஒரு ஸ்டாக்லையுமே ட்ரேட் எடுக்கல அஸ்ட்ராவில் தவிர்த்து. இன்றைக்கி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா கிராண்ட் சிம்மு. இது ஆக்சுவலாக செல்லுக்கு இது ரெடி பண்ணியிருந்தோம். பட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு அங்கேயே சஸ்டெயின் ஆகிடுச்சு. அடுத்து கான்கார் ரெண்டு பைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப நேரமாக சைட்வேஸ் போட்டனால சரின்ட்டு அப்படியே ஏதாச்சும் மொமெண்டம் கொடுத்தா எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப நேரம் சைட்வேஸ் போட்டனால நான் அதையும் விட்டாச்சு. ஹிண்டால்கோ செல்லுக்கு பார்த்தேன். ஹிண்டால்கோ செல்லிங்கில் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு எங்கேயுமே வரல ஹிண்டால்கோவில். ஸோ அதனால் இதையும் நம்ம எடுக்கலை. இன்றைக்கி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தது இந்த 4 ஸ்டாக்கு தான். இந்த 4 ஸ்டாக்கில் ரெண்டு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி போச்சு. பட் ரொம்ப நேரம் எல்லா மார்க்கெட்டும் சைட்வேஸ் போட்டு போனதுனால நம்ம எந்த ட்ரேடும் இன்றைக்கி பெருசாக எடுக்கல. அஸ்ட்ராவில் தவிர்த்து இன்றைக்கி பெருசாக எந்த ட்ரேடும் எடுக்கலை. ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நிஃப்டியோட சப்போர்ட்டு அந்த 24,430. ஓகேங்களா, இதுதான் ரெண்டு நிஃப்டியோட இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட்டு. சப்போஸ் நிஃப்டி 4030 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா 500, அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 580 வரும். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 300 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 265. ஓகேங்களா, 265 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 200 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட்டு. ஆப்ஷன் சைடில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ஐவி ரெண்டு கூட இருக்குது. எப்பயுமே முடியும் போது கால் சைடு ஐவி கூட இருக்குது. ரீசன் என்னென்னா, அந்த கேஷ் சிஸ்டம்னால ரெண்டு மார்க்கெட் ஏறி முடிகிறனால கால் சைடு ஐவி கூட இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எது அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,500ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா, 24,400 காலு போட்டு ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 24,300 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா, ஆனால் 24,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது. ஓகேங்களா, ஸோ 24,000 வரைக்கும் மார்க்கெட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவுட் ஆஃப் தி மணியை செல் பண்ணி ஹோல்டு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் 24,300 பிரேக் வந்துச்சுன்னா 24,200 வரத்துக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை
மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு ரிவர்சலோ ஒலட்டாலிட்டியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு ரிவர்சல் இல்லை ஒலட்டாலிட்டி எதிர்பார்க்கலாம். இல்லை மேக்ஸிமம் சைட்வேஸில் முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதை நம்மளோட டெலகிராம் சேனல் இதில் இருந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் இருந்துட்டு அப்டேட்டு கொடுப்போம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டுருக்கோம். அந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.